Wherever you go, whatever you do, throw a little attitude. Omax, Vest and Briefs. VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிட விரும்பும் பாமகவினர் கடந்த 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை விருப்ப மனு அளிக்கலாம் என அன்புமணி அறிவித்திருந்தார். இது வரும் 27ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ராமதாஸ் அன்புமணி இடையிலான மோதலால் பாமகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. அப்பா மகன் இருவரும் தனித்தனியாக செயல்பட்டு வருகின்றனர். அன்புமணி மீதான ஊழல் வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என ராமதாஸ் தலைமையில் நடந்த நிர்வாக குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதனால் இருவரும் சமாதானமாக வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் வரும் சட்டசபை தேர்தலில் களமிறங்க அன்புமணி முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 2016 சட்டசபை தேர்தலில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் போட்டியிட்ட அன்புமணி குறைந்த ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமக சார்பில் அதன் கௌரவ தலைவர் G.K. மணி பெண்ணாகரத்தில் போட்டியிட்டு வென்றார். இப்போது ராமதாஸ் பக்கம் இருக்கும் அவர்தான் தன்னை அப்பாவிடமிருந்து பிரித்து விட்டதாகவும் அவர் திமுகவின் கைகூலி துரோகி எனவும் அன்புமணி கடுமையாக விமர்சித்துள்ளார். இதனால் வரும் தேர்தலில் G.K. மணியை தோற்கடிக்க முடிவு செய்துள்ள அன்புமணி அவர் எம்எல்ஏவாக உள்ள பெண்ணாகரத்தில் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதை உணர்ந்த பாமக நிர்வாகிகள், குறிப்பாக தருமபுரி மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் பெண்ணாகரத்தில் அன்புமணி போட்டியிட வேண்டும் என விருப்ப மனு அளித்துள்ளனர். கடந்த லோக்சபா தேர்தலில் தருமபுரி தொகுதியில் போட்டியிட்ட அன்புமணியின் மனைவி சௌமியா தீவிர அரசியலில் இறங்கியுள்ளார். சட்டசபை தொகுதி வாரியாக மகளிரணி கூட்டங்களில் பங்கேற்று வருகிறார். பெண்ணாகரத்தில் போட்டியிட திட்டமிட்டிருந்த அவர் இப்போது தன் தந்தையும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான கிருஷ்ணசாமியின் சொந்த தொகுதியான செய்யாறில் போட்டியிட ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து செய்யாறில் சௌமியா போட்டியிட பாமக நிர்வாகிகள் பலர் விருப்ப மனு அளித்துள்ளனர்.